ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், நம்ம இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். நாட்டு ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இஷ்யூ இது எல்லாமே நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். அண்ட் சினிமாவில் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும், தப்பிச்சிருப்பாங்க, இதெல்லாம் பேசுகிறத பார்த்துருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும், இது எப்படிதான் சாத்தியம், இது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சென்னையோட மாங்காடு இஷ்யூ. தஸ்வந்த் ஒரு 6 வயசு பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டான், எரிச்சு கொலை பண்ணிட்டான் 2017. ஸோ இப்போ அவனுக்கு கோர்ட் வந்து நிரபராதி, அதாவது அவனுக்கு பெயிலோ அப்படின்னு எதுவுமே கிடையாது, கிளியர், அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ட்டு கோர்ட் வந்து அவனை ரிலீஸ் பண்ணியிருக்கு. தமிழ்நாடே எப்படிங்கிற கொஸ்டின் எல்லாமே கோர்ட் மேலே வைக்கிறாங்க. பட் கோர்ட் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் அவன் யார், தஸ்வந்த்ங்கிறவன் யார், என்ன பண்ணிட்டான், அவனுக்காக என்ன கொடுத்தாங்க, இப்போ வந்து கோர்ட் வந்து அவனுக்கு ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? நான் சதீஷ், நீங்கள் பார்த்துருக்கு லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். கைஸ், நான் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூ என்னன்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். சரி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. ஸோ ஏன்னா 2017 நடந்த இஷ்யூ. ஸோ எனக்கு இப்போ வந்து இவன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கான் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் சரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய நமக்கே ஆச்சரியக்கூட்ட திடுக்கிடும் தகவல் நிறைய தெரிய வருது. சரிங்களா? சரி, என்னென்னா சிம்பிளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம 2017 தஸ்வந்த்ங்கிறவன், அவனுக்கு வந்து ஒரு 23 வயசு தான் இருக்கும். சரிங்களா? மாங்காடு, சென்னையில மாங்காடு தான் அவனோட ஏரியா. அங்க வந்து ஒரு 7 வயசு ஒரு பெண் குழந்தைய, அந்த பெண் குழந்தை பேர் வந்து ஹாசினி. சரிங்களா? ஹாசினிங்கிற ஒரு பெண் குழந்தைய ரேப் பண்றான். சரிங்களா? நல்லா திங்க் பண்ணீங்க, 7வது படிக்கிற பொண்ணு கிடையாது, 7 வயசு. ஓகேவா? 7 வயசு பொண்ணை ரேப் பண்றதோட கிடையாது, தடையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணி எரிச்சு பாலத்துக்கு அடியில் போடுறான் இந்த ஒரு சைக்கோவிஸ்ட். சரிங்களா? ஸோ அது வந்து அங்கே சென்னை ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய நியூஸாக போகுது. ஸோ இவன் தான் காரணம் அப்படின்ட்டு இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? செப்டம்பர் 2017 இவனை வந்து சென்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க 2017. ஸோ அப்போ வந்து அந்த அங்கே இருக்க கோர்ட், மகிழா கோர்ட்டுங்கிறது அவனுக்கு வந்து என்னன்னா போக்சோ ஆக்டில் அவனை வந்து உள்ள தள்ளுது. அவனுக்கு கேஸ் போட்டு போக்சோ ஆக்ட் உள்ள தன்னோடனே அவனுக்கு என்ன பண்ணா, டிசம்பர், அதாவது செப்டம்பர் 2017 அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டிசம்பர் 2017 அவன் வந்து பெயில் அப்பீல் பண்ணுறான். ஓகேவா? பெயில் அப்பீல் பண்ணால் அவனுக்கு பெயில் கிடைச்சிருது. அந்த கேஸ் வந்து விசாரணையில தான் இருக்கு. அவனுக்கு வந்து பெயில் கிடைச்சது. பெயில் கிடைச்சவன் என்ன பண்றான், வீட்டுக்கு வந்து தன்னோட சொந்த அம்மாவையே, ஓகேவா, ஆல்ரெடி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி எரிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு பெயில் கொடுத்தது அவன் என்ன பண்ணா, சொந்த அம்மா, அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. ஸோ தன்னோட அம்மாவையே கொலை பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்த நகையெல்லாம் திருடிட்டு ஓடிட்டான். ஓகேவா? மும்பையில இருந்து. அதுக்கப்புறம் அவனை வந்து பிடிச்சி கொண்டு வராங்க. ஸோ அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த மகிழா கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுக்குது. அவனுக்கு வந்து 47 வருஷம் ஆயுள் தண்டனை, ஆனால் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையை அப்போ வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இருந்து கிட்டத்தட்ட இப்போ 8 வருஷம் ஆச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அவன் அப்பீல் போகிறான். ஓகேவா? அந்த கேஸ் கூட நடந்தாரு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து பார்க்கும்போது அவனை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. ஓகேவா? அவனை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. அவன் மேலே தப்பு இல்லை மீன் அவனுக்கான போதிய ஆதாரம்லாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் வந்து கோர்ட் வந்து முன்வைக்கிறது. என்னன்னா, அவனுக்கு அந்த அக்யூஸ்ட் இருக்காளே, அவனுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ், இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணா, இவன் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி எரிச்சான் அப்படிங்கிற ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒன்று இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து அவனோட ஃபேஸ் சரியாக தெரியல. ஸோ அப்போ இவன் வந்து கிடையாது, ஆல்ரெடி அவனுக்கு கொடுத்த இது வந்து ஆல்ரெடி அவனுக்கு கொடுத்த அந்த ஆயுள் தண்டனையும் அந்த தூக்கு தண்டனையும் கேன்சல் பண்ணது கோர்ட். ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது,
போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட், இது வந்து ஒரு கேஸுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் வந்து ஒரு ப்ராப்பரா இல்லை. அப்படிங்கிறப்ப இவனுக்கு வந்து இவன் வந்து அரெஸ்ட் பண்ணி இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸும் இல்லை. ஸோ இவனை வந்து நம்ம கோர்ட் வந்து நிரபராதி அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதி அவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடையாது, அவனுக்கு வந்து என்ன சொல்றது, அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃபுல்லா ரிலீஸ்ட். ஓகேவா, இதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது வந்து எல்லா தரப்பு எல்லாமே மக்கள் அவங்க கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த நடந்த ஹாசினி கொடுக்க ரொம்ப வருத்தப்படுறான். பட் இவன் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறத ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து போலீஸ் தரப்புலையோ அரசு தரப்புலையோ சப்மிட் பண்ணலை. அதனால இவனுக்கு வந்து நம்ம என்னதான் நம்ம சிம்பத்தி இருந்தாலும் அந்த பொண்ணோட இதை புரிஞ்சாலும், பட் கோர்ட் அஸ் பர் லா படி எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாதனால இவன் ரிலீஸ் பண்றோம் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இதுதான் இந்த இஷ்யூவோட நடந்தது. இதுல எல்லா சைட்ல இருந்தும் எல்லாருமே அது எப்படி ஆதாரபூர்வமா நிரூபிச்சு மாறணும்னா இப்ப நீங்க ஆதாரம் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நிறைய எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ இதான் நடந்தது. இப்போ நம்ம சைடு வந்து ஒரு சில கொஸ்டின் இருக்கு. ஓகேவா, ஆப்வியஸ்லி நம்ம வந்து நம்மளால எல்லாருமே நம்மளால சொல்ல முடியும். பட் சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன லாவோ அப்படி செஞ்சிருக்காங்க. பட் நமக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, ஓகே இவன் இந்த தஸ்வந்த் இருக்கான்ல, அவன் வந்து அப்ப அக்யூஸ்டா இருந்தான், அவனுக்கு வந்து இது கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஜெயில இருந்தான். இப்போ வந்து அவனை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ இவன் வந்து நிரபராதின்னு நிரூபிச்சாச்சுல, இவனுக்கு வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை நிரூபிச்சாச்சு. சரி ஓகே, இவன் வந்து நிரபராதி. அப்போ அந்த பொண்ணை எரிச்சு கொண்டிருப்பான்ல, உண்மையான இவன் நிரபராதி ஆயிட்டான்னு நீங்க பண்ணிட்டீங்க, ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைன்ட்டு. அப்போ அந்த பொண்ணை எரிச்சு கொண்டிருப்பான். ஓகேவா, அப்ப அவன் யாருன்னு தெரியணும்ல. அவங்க அம்மா வந்து கொலை பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க அம்மா யார் கொலை பண்ணா? இது 2 கேஸ் நடக்குது. அந்த பொண்ணை எரிச்சு கொண்டது ஒரு கேஸ், இன்னொன்று அவங்க அம்மாவை கொலை பண்ணது ஒரு கேஸ். 2 கேஸ் நடக்குது. ஓகேவா, இப்ப இவன் நல்லா வாங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. என்னன்னா அந்த சின்ன பொண்ணை ஆசிரிங்கிற பொண்ணை எரிச்ச கேஸ் தான், ரேப் பண்ணி எரிச்ச கேஸ் தான். அப்போ இவன் நிரபராதி சொல்றீங்க. சரி ஓகே, அப்போ உண்மையான அக்யூஸ்ட் யாரு? அந்த பொண்ணை ரேப் பண்ணி எரிச்சவன் யாரு? அது தெரியணும்ல. ஒண்ணு இப்ப இவன் மேல ஆதாரம் இல்லை. அப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனை ரிலீஸ் பண்ணணும். சரி ஓகே, இப்ப ஆயுள் தண்டனை இல்லை, தூக்கு தண்டனை இல்லை. அப்ப அவன் யாரு? அப்ப அந்த பொண்ணுக்கு யாரு நியாயம் கொடுக்கிறது சொல்லுங்க? இப்ப இவன் இல்லை, இவன் இல்லன்ட்டும் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை, இவன் இருக்கான்ட்டு ப்ராப்பரான எவிடன்ஸ். அப்போ இந்த இடத்துல போலீஸோட பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். அவங்க ப்ராப்பரான எவிடன்ஸ் ரெடி பண்ணாத காரணமா ஒரு என்ன சொல்ற, ஒரு ரேபிஸ்ட், ஒரு மர்டரிஸ்ட் இப்போ சமூகத்தை ஒரு நிரபராதியா ஆக்கப்பட்டான். சொல்லுங்க, இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் ஒரு நீதி கிடைக்கலங்கும் போது அப்ப நம்ம என்னதான் பண்றது? இப்ப நீங்களே சொல்றீங்க அவன் வந்து நிரபராதின்னு சொல்லி விடுறீங்க. அப்ப யாருதான் குற்றவாளி? அப்ப அந்த பொண்ணை எரிச்சது யாரு? அப்ப நம்ம கொஸ்டின் வருதுல, அவங்க அம்மாவை கொண்டது யாரு? இப்போ அவங்க அம்மாவை கொலை பண்ணா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், அதுக்கு எதுக்காவது யாராவது காரணம் இருப்பாங்க. அப்ப அதுக்கு தேடணும்ல. ஸோ இப்போ இதெல்லாம் நிறைய இருக்கு. இது ஏன் ரிலீஸ் பண்ணாங்க என்னன்ட்டு யாருக்குமே புரியல. சில பேர் சொல்றாங்க பணம் கொடுத்து. பட் கோர்ட்டை, அது ஒரு சுப்ரீம் கோர்ட்டை பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவு இவன் பெரிய ஆளான்னு தெரியல. பட் அப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். அவன் நிரபராதி. ஓகே, அப்ப யார் குற்றவாளி? அப்போ இவனும் கிடையாது அவனும் கிடையாது. அப்ப அந்த பொண்ணுக்கு எங்க நீதி சொல்லுங்க? அப்ப அந்த பொண்ணுக்கு யார் நீதி வாங்கி கொடுப்பா? அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க? ஸோ இதுதான் இந்த கேஸ் நடந்திருக்கு. ஓகேவா, அது ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது. சிசிடிவி கேமரா அவனோட ஃபேஸ் வந்து ப்ராப்பரா இல்லை. ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து அவன் மட்டும்தான் இருந்தானா. அவன் வந்து ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்து 1 ஹவர்ல அரெஸ்ட் பண்ணிட்டான். அதுக்குள்ள இவன் எப்படி பெட்ரோல் எல்லாம் வாங்கி எரிச்சிருப்பான்? ஸோ அது வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு கோர்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. கோர்ட் சைடு சொல்றாங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் வந்து போலீஸ் சைடோ யாருமே ப்ரூவ் பண்ணல. ஸோ அதனால அவன் வந்து நிரபராதின்னு ரிலீஸ் பண்றான் அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஓகேவா, பட் ஹாஸ்னிங்கிற அந்த 7 வயசு பொண்ணுக்கு ஜஸ்டிஸ்ங்கிறது கிடைக்க போறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் தான் குற்றவாளி நினைச்சு ஓகே அப்படின்னு நம்பிட்டு இருந்தான். பட் இப்போ இவனும் ரிலீஸ் பண்றான். அப்போ இன்னொருத்த யார்? இவன் தான் சஸ்பெக்ட். இவன் மேல சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ இவனும் இல்லை, இப்போ வேற யாரு? இப்போ அந்த பொண்ணுக்கு யாரு நீதி வாங்கி கொடுப்பா?
அப்ப அவங்க அம்மாவை கொன்னது யாரு? சரி ஓகே, இந்த பொண்ணு கேஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு அப்ப அவங்க அம்மாவை கேஸ்ல அப்ப அதுல என்னாச்சு? நிறைய கொஸ்டின் எழுது. இதுக்கு எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் நமக்கு வந்து இந்த கோர்ட்ல நீதி கிடைக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து எல்லாம் வெளியே வரணும்னு நம்புவோம். சரிங்களா? ஒருத்தருந்து பார்ப்போம். இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? சுப்ரீம் கோர்ட் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி நீங்க சரியா தப்பா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஹாசினிங்கிற பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் தேவை. ஜஸ்டிஸ் ஃபார் ஹாசினி. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பை. This video is sponsored by SBO Jobs. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.